rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of. இதுக்கு முட்டை கொடுத்துறாதீங்க ப்ரோ. போர்டுக்கு முட்டை கொடுத்த மாதிரி இதுக்கு கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டா போச்சு அதுக்கு தானே. நம்மள கூப்பிடுறது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தீங்க நாங்க. கருடா பார்க் அப்படின்றது பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பாண்டிச்சேரியில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலுமே கூட கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியை என்டர்டெயின் பண்ணுறது ஒரு சில பிளேசஸ் தான் இருக்குது. அந்த வகையில் வந்து கருடா பார்க் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது தான் கருடா பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ இதோடைய என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 300 ரூபா டிக்கெட் 200 ரூபாய்க்கும் 200 ரூபா டிக்கெட் 150 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் வந்து எதுவும் சார்ஜஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ தான் வந்து ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃபெஞ்சால் புயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியே வந்து புரட்டி போட்டு போயிருக்கு. பட் அந்த வகையில் இங்கே வந்து கருடா பார்க்கில் வந்து அந்தளவுக்கு சேதம் ஏற்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து முழு பாண்டிச்சேரியுமே வந்து 1 by 1 ரிகவர் ஆகிட்டு பழையபடி வந்து அவங்க வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி தட்டிக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்து என்ன இருக்குன்னா ஃபிஷ் அக்வேரியம்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து நான் ஆஃப்ரீதின்னு பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபின்ச்சஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதாவது சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள், பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிளிகள் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரி. நம்ம வந்து உள்ளே போயிட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ, செல்ஃபிஸ் எல்லாமே கூட எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆஃப்ரீதின் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணார். நாங்கள் வந்து ஃபிஷ் அக்வாரியமோ ஃபின்ச்சஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா, இங்கே வரும் மீன் தொட்டியில் வந்து மீனெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம கையிலேயே வந்து ஃபுட்டு கொடுத்து நம்ம வந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். போன உடனே கையை விரிச்சு காமிச்சிடக்கூடாது, கையை பொத்திட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அது நம்ம கையெல்லாம் கடிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். நானும் ஆஃப்ரீதினை வந்து அந்த மாதிரி ஃபீட் பண்ணோம். இங்கே வந்து ஒரு தாய் பறவை வந்து அது தன்னோட குஞ்சுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தது ஃபுட்டு, ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்தது, அதாவது வந்து புறாலாம் வந்து எக்கச்சக்கமான கேட்டகரிஸ்லாம் இருந்தது. நிறையா வகையான புறாக்கள் இருந்தது, கோழிகள்லாம் வந்து நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கோழி எல்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி எலியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் வந்து ஃபானஸ் பார்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம அங்கே போயிருக்கோம், அதோட வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே பாருங்கள். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்னேக் ஹவுஸ்லாம் கூட இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரேபிட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருந்தது, இது பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஓனாலாம் வந்து பெரிய பெரிய ஓனா இருந்தது, பச்சோந்தி இருந்தது, கொமோடோ டிராகன் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெரராக இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க பயங்கரமானது, இங்கே மலைப்பாம்பு வந்து கையிலேயே நம்ம கையில் தராங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணேன், அதனால் நானும் ஆஃப்ரீதின்னு போயெல்லாம் டச்லாம் பண்ணல. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதில் கையில் எடுத்து விளையாண்டுட்டு ரொம்பவே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாது, பார்க்கவே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சின்ன பையன் வந்து கையில் வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய மலைப்பாம்புலாம் கூட வச்சுருந்தாங்க, பட் அதெல்லாம் கையில் கொடுக்கல நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட்டிக் போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அட்மாஸ்பியருக்கு உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக், நான் சத்திக், இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். நான் இன்னொன்று வச்சுக்கோ. டேய் 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 மேலே இருக்கா, மேலே இருக்க மாட்டியா? நம்மள கூப்பிடுறது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தீங்க எங்க இங்க பாருங்க. ஹாய். வேற என்ன இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் வச்சிருந்தாங்க. இது முன்னாடி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி இந்த ஊஞ்சல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தாங்க, அதாவது இழுவண்டி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களை வந்து உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆஃப்ரீதின் வந்து உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடித்தோம். பார்க்குறதுக்கே வந்து ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. அவருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். ஸோ எனக்குமே வந்து அது ஒரு புது அனுபவமாக இருந்தது, அவர் வந்து உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போனது. குழந்தைங்களை சந்தோஷப்படுறதை விட வேறு என்னங்க வேலை இருக்குது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருந்தாங்க, மான் வண்டின்னு சொல்லிட்டு. அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தார்.
ஸோ இது எல்லாமே வந்து ஓவரால் நல்லா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மாடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கூட நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். ஸோ டிக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா 300 டிக்கெட் 200 200 டிக்கெட் 150 நாங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துலேயே வந்து அட்டாச்சாக போகோ லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்குது. ஸோ அந்த தீம் பார்க்குக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து காம்போ டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா வெறும் 700 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் காம்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரானோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.